இணைகிறார் மருத்துவமனை வளாகத்திலிருந்து சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். தற்போதைய சூழல் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? அதாவது பிரச்சார வாகனம் வந்தவுடன் பிரச்சார வாகனத்திற்கு வலதுபுறம் இருந்த ஒரு கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது. அதில் 20க்கும் மேற்பட்டோர் அந்த நெரிசலில் சிக்கினர். அதில் தற்போது 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் உயிரிழந்திருப்பது உறுதியாகி இருக்கிறது. மேலும் இதில் சிக்கியவர்கள் அதிகமானவர்கள் சிறுமிகள் சிறுவர்களும் தான் இருக்கிறாங்க. அதனால 6 பேர் வரை சிறுவர்கள் தற்போது மருத்துவமனையில் அவசரகால சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மிகவும் அதாவது அவர் பேச்சு தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த நெரிசல் ஏற்பட்டதுனால கரூர் மாநகர் முழுவதுமாகவே ஆம்புலன்ஸ் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தற்போது வரை பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில 15க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தனியார் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலானோர் சிறுவர்களாக இருக்கிறாங்க. அதனால மிகவும் ஒரு ஆபத்தான சூழல் இங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது. ரகுவரன், இப்ப 3 குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் கிட்டத்தட்ட 10 பேர் வரைக்கும் கவலைக்கிடம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர்களினுடைய நிலைமை தற்போது என்னவா இருக்கு? சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள் இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகள், ஏன்னா அந்த பிரச்சாரம் நடந்த இடத்துக்கு அருகேயே ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கிறது. அந்த தனியார் மருத்துவமனையிலையும் பாத்தீங்கன்னா ஏராளமானோர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கதான் ஒரு முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றக்கூடிய அவர் மீது 10க்கும் மேற்பட்டோர் சாய்ந்ததன் காரணமாக அவர் அடியில இருந்து அவரை மீட்டு எடுத்ததாக அங்க மீட்பு இதுல இருந்தவங்க சொல்றாங்க. தனியார் மருத்துவமனைகளிலும் பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த 2 சிறுமிகள் தற்போது அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. மேலும் வயதானவர்கள் இன்னும் 2 பேர் அந்த தனியார் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கிறாங்க. எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக இருக்கு. ஏன்னா அங்கங்க கூட்டம் நெரிசல் ஏற்பட்ட உடனே அருகே இருக்கிற மருத்துவமனைகள் எல்லாம் சேர்த்துட்டாங்க. இன்னும் எல்லாருமே அந்த கவுண்ட் பாத்தீங்கன்னா இன்னும் முழுமையா தெரியல. ஆனா அருகே இருக்கக்கூடிய சிறிய மருத்துவமனைகள் போன்றவைக்கெல்லாம் நிறைய பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போது வரை பாத்தீங்கன்னா ஒருவர் உயிரிழப்பானது உறுதியாகி இருக்கிறது. ரகுவரன், இப்ப தொடர்ச்சியா பரப்புரை களத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் மூலமாக நிறைய பேர் அங்க அழைத்து வரது பார்க்கிறோம். மருத்துவமனையில போதுமான இடவசதிகள் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கா? இந்த கூட்ட நெரிசல் ஏன்னா காலையில அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டது என்னன்னா 12 மணிக்கு இந்த பிரச்சார கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் பிரச்சாரம் தொடங்கியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 மணிக்கு. அதனால காலையில இருந்தே வெயில் அவ்வளவு கூட்டமும் தேங்கி இருந்ததுனால அவர் பேருந்து வந்த போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக தான் இந்த இது ஏற்பட்டது. அந்த ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே காவல்துறையினுடைய அறிவுரைகள்ல இருக்கு. போதிய ஆம்புலன்ஸ்கள் அந்த பகுதியில் இருந்ததுனாலையும் அருகே இருந்து கூடுதலாக ஆம்புலன்ஸ்கள் வர வைக்கப்பட்டதனாலையும் இங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இந்த கூட்ட நெரிசலாக இருந்தாலுமே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு எல்லாம் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தற்போது வரை பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சார பகுதி முழுவதுமாகவே அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை சேர்ந்தவங்க எல்லாம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றக்கூடிய நிகழ்வானது தற்போது நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைப்பில் இருங்க ரகுவரன், நம்ம பேசலாம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தற்போது தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட இடத்தில் கூட்ட நெரிசலால் சிக்கி மயக்கமடைந்தவர்கள் அங்கிருந்து தொடர்ச்சியாக மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தற்போது உள்நோயாளிகளாக 27 பேர் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புறநோயாளிகளாக 7 பேர் கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்போது நம்மிடையே பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அங்கு தேவையான மருத்துவ குழுக்களை ஏற்பாடு செய்வதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தற்போது உடனடியாக கார் மூலமாகவே புறப்பட்டு கரூர் செல்வதற்காக இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் உரிய ஆம்புலன்ஸ்கள், மருத்துவ குழுக்கள் மற்றும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் நிலையில் வைக்குமாறும் கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது கரூர் மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அதே போன்ற அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் அங்கு விரைந்து செல்லவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது வரை 2 பேர் உயிரிழப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 2 பேரது நிலைமை என்பது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக நாமக்கல் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட பரப்புரை கூட்டத்திலும் ஏராளமானோர் மயக்கமுற்று நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில்
கரூரில் தற்போது நடைபெற்ற இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இருவர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. ரகுவரன், அங்கு பாதிக்கப்பட்ட அதாவது நிகழ்வு நடந்த இடத்திலிருந்து தொடர்ச்சியாக அங்கு ஆம்புலன்ஸ்கள் மருத்துவமனைக்கு புறப்பட்டு வந்த வண்ணமே இருக்கிறது. அங்கு தற்போதைய நிலைமை என்னவாக இருக்கிறது? அதாவது காலையிலிருந்தே அதிகப்படியான கூட்டம் இந்த பகுதியில் இருந்தது. தாவேகா தலைவர் பேருந்து வந்தவுடன் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த பேருந்து நின்ற இடத்திற்கு வலது பக்கம் தான் அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த இடத்திற்கு அருகே நாம் இருந்து பார்க்க முடிந்தது. அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்ட உடனே தண்ணி வேணும்ட்டு நிறைய பேர் அங்க இருந்து கத்த ஆரம்பிச்சாங்க. அதனால விஜய் அவர்கள் பேச்ச பாதியில நிறுத்திட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு தண்ணீரும் கொடுக்கப்பட்டது. ஆனா கூட்டம் அதிகம் இருந்ததுனால இந்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஏற்கனவே இந்த குழந்தைகள் அதிகம் தூக்கிட்டு வந்தாங்க. எல்லா தோல்ல வச்சு குழந்தைய தூக்கிட்டு வந்ததுனால பாத்தீங்கன்னா 6க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் இங்க தனியார் மருத்துவமனையில மட்டும் 3 குழந்தைகள் இப்ப தற்போது சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைகள்ல 3க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்டோர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சிகிச்சையில இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நெரிசலானது ஏற்பட்டது. வயதானவர் 60 வயது மதிக்கத்தக்க ஆட்டோ ஓட்டுநர், இந்த பகுதியினுடைய ஆட்டோ ஓட்டுநர் அவரும் அந்த கூட்டத்தில் வந்திருந்த போது அந்த நெரிசல்ல சிக்கி அவர் உயிரிழந்திருப்பது உறுதியாகி இருக்கிறது. தற்போது மேலும் 2 பேர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில இருக்காங்க. ஆனா அந்த சம்பவம் ஏற்பட்ட உடனே பாதி பேர் தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. 20க்கும் மேற்பட்டோர் தற்போது தனியார் மருத்துவமனையில இருக்கிறாங்க. தனியார் மருத்துவமனையில ஆபத்தான நிலையில இருக்கக்கூடியவங்களை தற்போது மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் நிகழ்வுகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினரும் தற்போது அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலையும், ஏன்னா கூட்டம் அதிகமா இருந்ததுனால ஆம்புலன்ஸ்கள் செல்வது மிகவும் சிரமமாக இருக்கிறது. அதனால சாலைகள்ல ரொம்ப போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதுனால ஆம்புலன்ஸ்களுக்கு முதல்ல வழி ஏற்படுத்துவதற்கான வழிவகைகளை போலீசார் மற்றும் இங்க எஸ்பி அவர்களும் தற்போது இங்க களத்தில் இருக்கிறாங்க. அந்த பாதுகாப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனையில அவசர கால குழு தற்போது அமைக்கப்பட்டு அவசர கால குழு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே கரூர்ல அரசு மருத்துவமனையில அதற்கான ஏற்பாடு குழுக்கள் அமைக்கப்பட்டு அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருந்தும் கூட மருத்துவ குழுக்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 108 ஆம்புலன்ஸ்களும் இந்த பகுதிக்கு திருப்பிவிடப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறையின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, நிச்சயமாக ரகுவரன், தற்போது கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட பகுதியில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் மயக்கமுற்ற நிலையில் தற்போது வரை 2 உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் நம்மோடு தொலைபேசி வாயிலாக பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் கரூர் மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவ குழுக்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்களை ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் தான் உடனடியாக விமானம் கிடைக்காததால் உடனடியாக காரிலேயே கரூருக்கு புறப்பட்டு செல்வதாகவும் அவர் கூறியிருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோரும் உடனடியாக கரூருக்கு விரைவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கரூருக்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதமும் உடனடியாக விரைகிறார். முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தற்போது அங்கு அமைச்சர்களும் விரைந்து சென்று தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில்